என்ன ப்ரீ டெஸ்டைன் பண்ணாரா? என்ன முன்குறிச்சாரா? என்னை அழைத்தாரா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ முன்குறிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவள். அப்புறம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவள். அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க, அழைக்கப்பட்டிருக்கீங்க. அங்கே நின்றாதீங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. வேற என்ன சொன்னாரு? நீ பேசினா போதும், பிரச்சனை தீர்ந்துடும். வேற என்ன சொன்னாரு? நீ பாவத்தை மன்னினாரு. வேற என்ன சொன்னாரு? வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார். வேற என்ன சொன்னாரு? நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாதுன்னாரு. வேற என்ன சொன்னாரு? உனக்கு சாவே கிடையாதுன்றார. You will be able to believe the unbelievable promises of the Lord during the time of unbelieving. அதாவது நம்பவே முடியாதுங்க, அப்பவும் தேவன் உடைய வார்த்தையை நீங்க நம்புவீங்க. நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொன்னவர் இறைமகன் அல்லவா? அவர் பொய் சொல்லுவாரா? ஆகவேதான் நீங்கள் யாருங்க? யூ ஆர் a world shaker. நீங்கள் உலகத்தை உலுக்குகிறவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய போகிறீர்கள். அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றும்படியாக உங்களை என்னோடு தேவன் இணைத்திருக்கிறார். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் லகுவாக சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? மேஜிக் எல்லாம் கிடையாதுங்க, மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. You will be able to believe the unbelievable promises of the Lord during the time of unbelieving. அதாவது நம்பவே முடியாதுங்க, அப்பவும் தேவன் உடைய வார்த்தையை நீங்க நம்புவீங்க. ஏன்னா நான் ஜீவனுள்ள வசனத்தை ஜீவனோடும் அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு செய்தி என்னன்னா, அந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை எனில் 112வது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா தலைப்பு. அந்த ஒரு வசனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், என்னால வாழ்க்கையில நான் ஷைன் பண்ணியே இருக்க முடியாது. அப்படி பல வசனங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு 4 வசனங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் சாதாரண வாழ்க்கையில இருந்து ஒரு அசாதாரணமான முன்னேற்றமான பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அவர்களை அலங்கரிக்க தேவனால் முடியும். இல்லை என்றால் நீங்கள் தேவனை என்ன செஞ்சிடறீங்க? தேவனை மட்டுப்படுத்தி விடுகிறீர்கள். இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க. ரைட்? ஓகே. பாருங்கள், சிலர் ரொம்ப எக்ஸைட்டட் கிறிஸ்டியன் லைஃப் வாழுவாங்க. ஏதாவது ஒரு என்கவுண்டர் நமக்கு வேணும்பாங்க. ஒரு என்னது, ஒரு அக்கினி அபிஷேகம், ரைட்? நல்ல ஒரு ப்ராஃபிட்டிக்கல் மினிஸ்ட்ரி, ரைட்? ஏதோ ஒரு இந்த பவுலு கண்ணை குருடாக்குற மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், சீரியஸான செய்தி. அப்படி ஒரு என்கவுண்டர் வந்தால் நல்லதுதான். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். The book of Jeremiah chapter 23 verses 28 and 29. எரேமியா 23, 28 மற்றும் 29வது வசனங்கள் பாருங்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. ரைட்? என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். பதர் எதுன்னு சொல்றாரு? தீர்க்க தரிசனம், அற்புதங்கள், அடையாளங்கள், அக்கினி அபிஷேகம், இதெல்லாம் பதர் என்கிறாருங்க. எதுக்கு முன்னால? கம்பேரிங் வித் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக இதெல்லாம் பதர் என்று சொல்லுகிறார் அல்லவா? நான் திரும்ப வாசிக்கட்டுமா? சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 வசனமும் எப்படி முடிகிறது பாருங்கள். என்று கர்த்தர் சொல்லுகிறார். 29வது வசனம், என்று கர்த்தர் சொல்லு. என்ன சொல்றாருன்னா, எப்பா நிறைய மேட்டர் இருக்கு, நல்லதுதான். ஆனா அவைகள் என்னுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவைகள் கோதுமை அல்ல, பதறு, தவிடு, உமி.
என் வார்த்தை தான் கிரேட்டுங்கிறாருங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, தியானிக்கிறீங்க, அதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அதனாலதான் நான் வார்த்தையை விட்டு வெளியே போறதே இல்லை, கட்டுக்கதைகளுக்கு போகிறதே இல்லை. ரைட்? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வசனங்கள் அருமையான தேவர்களே உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக வேறு விட்டுட்டுனா உங்க விசுவாசத்தை எதுவுமே சேதப்படுத்த முடியாதுங்க. ரைட்? நான் திரும்ப சொல்றேன், சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து அதை விளக்க போகிறேன். இந்த 4 வசனங்களும் உங்களுக்குள்ள ஆழமாக வேறு விடும்படியாக நீங்க ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? ரைட்? அப்படி போயிருவோம், அந்த வார்த்தைக்குள்ள போயிருவோம். அந்த பதரை காட்டிலும் தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை. அதை முதலாவது எதை தியானிக்கலாம்? உபாகமம் 5:29. The book of Deuteronomy chapter 5 verse 28. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றா இருக்கும்படி. ஆண்டோடைய உள்ளத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கு. என் விருப்பம் என்ன தெரியுமாப்பா? நீயும் உன் மனைவியும், நீயும் உன் கணவனும் மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் என்னாலும் எவ்வளவு நாள் நல்லா இருக்குன்னு தெரியுமா? என்றென்றைக்கும் நல்லா இருக்கும். இந்த ஒரு வசனம் என் கண்ணில் படலைன்னு நிறைய சந்தேகத்தோட வாழ்ந்திருப்பேன். இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டிருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகோ தோல்வியோடு, வியாதியோடு, விரக்தியோடு வாழ்ந்தேங்க. ஏன்னா அவருடைய அன்பை குறித்து சந்தேகம், அவருடைய திட்டத்தை குறித்து சந்தேகம், என் மேல என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் கிடைச்சது பாருங்க, நானும் என் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணுங்கிற வெளிச்சம் வந்ததுங்க. கிருபை கிருபை கிருபை. நானும் என் பிள்ளைகளும், என் மனைவி, மக்கள், மருமக்கள் எல்லாருமே, கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருமே பெஸ்ட் லைஃப் வாழுகிறோங்க. அந்த வாழ்க்கைக்கு தான் உங்களை அழைக்கிறோம். வியாதி இல்லை, குடும்பத்தில் உரசல் இல்லை, பண பிரச்சனை இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை, குதூகலம் இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஜாலி இருக்குங்க. அதனாலதான் ஆண்டவர் என்னை தாராளமா பாட வச்சாரு. ஜாலி ஜாலி ஜாலி, என் வாழ்வில் என்னாலும் ஜாலி ஜாலியே, என்பாம் என்பாம் என்பாம், என்னாலும் என் வாழ்வில் இன்பம் இன்பமே. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். வசனத்தை நீங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டா போதும். இந்த வசனத்துல பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும். என்னவென்றால், நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நியாயப்பிரமாண கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா போதுங்கிறாரு. அது ஒருத்தனாலும் முடியல. என்ன பண்ணாரு? அவருடைய குமாரனையே பலியாக்கி. நல்லா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவர்களே, அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல. நல்லா கவனிக்கணும். ஒதுக்கி வைக்கவும் வரல, நிறைவேற்ற வந்தார். இந்த வசனம் எனக்கு கிடைக்கலன்னா எப்பொழுதுமே ஒரு அவிசுவாசத்துல இருப்பேன். உண்மையிலேயே தேவனுடைய விருப்பம் நானும் எப்பொழுதும் நல்லா இருக்குன்னு அவருடைய வாஞ்சியா இல்லை, அந்த டவுட் வந்துட்டு வைங்களேன், உங்களால விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு எதுவுமே கிடைக்காது, உங்களுக்கு தெரியும். ரைட்? இவர் அனந்த ஞானம் பாருங்க, அன்பின் மிகுதியினாலே என்ன செஞ்சிடாரு? நமக்கும் அவருக்கும் பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த நடுச்சுவராக இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாரு. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16வது வசனம். இந்த வசனங்கள்லாம் எனக்கு கிடைக்கிறேன்னு வைங்களேன், அவ்வளவுதான். என்னால விசுவாசித்திருக்கவே முடியாது. 2.5 கோடி ரூபாய் கடனிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையான விசுவாசத்தை என்னால பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் வியாதியிலிருந்து வெளியே வரக்கூடிய விசுவாசம் எனக்கு இல்லாம போயிருக்குங்க. ஆமா, ரைட்? பாருங்கள், அவ நியாயப்பிரமாணத்தை நிராகரிக்கலைங்க. நியாயப்பிரமாணம் எப்போ நிறைவேறும் தெரியுமா? ஒன்று பாவம் செய்யாம இருக்கணும், அல்லது பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும். அவ்வளவுதானே? அவருடைய அனந்த ஞானம் பாருங்க. நீங்களும் நானும் செய்ய போற பாவங்களுக்கு தண்டனையை அவருடைய குமாரன் மேல வச்சு நியாய பிரமாணத்தை பரிபூரணமா நிறைவேற்றிட்டாருங்க. இதுதாங்க கிறிஸ்தவம். இதுதான் மற்ற மதத்தினருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அருமையான தேவர்களே, பாவம் ஒரு பக்கம், பழி அவர் பக்கம். ரைட்?
தட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். நம்மால புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. தேங்க் காட் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது, ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. அநேகருக்கு இந்த வெளிச்சம் இல்ல, என்றென்றைக்கும் கஷ்டப்படுறாங்க. ரைட்? ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர். பாருங்க இந்த ஒரு வசனத்தை நான் ஆழமா பிடிக்கலன்னா தேவன் என்னை எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார் என்கிற ட்ரூத்தை நான் அறியாமலே போயிருப்பேன். இரண்டாவது ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? நங்கூர மாதிரி வசனம். தலைப்பு என்ன? அந்த ஒரு வசனம் மாத்திரம் என் கண்ணுல படலைன்னா எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நான் போயிருப்பேன் பாருங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஏசாயா 55:3. இந்த வசனம் மட்டும் எனக்கு புரியலைன்னா நான் என்ன செய்திருக்க தெரியுமா? கிருபையின் வல்லமையை புரிஞ்சே இருக்க முடியாதுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நான் சொல்ற வசனம் இன்னைக்கு 4 வசனம் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 4ஐயும் நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. பிசாசுக்கு கதவை திறக்கவே மாட்டீங்க, ஓட ஓட வரட்டுவீங்க, உங்க பக்கம் வரவே மாட்டாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் வாசிக்கட்டுவா? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. ஐசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஐயா, அவன் விபச்சாரத்துல விழுந்து கிடந்தான், கொலை செய்தான், ஆனாலும் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? நான் கேரண்டீடா சொல்ல முடியுமா? உங்களை விட என்னை விட அவன் நல்லவனே கிடையாதுங்க. யாரு? தாவீது. அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. ஹல்லேலூயா. ஐயா, அதை விட மேலான உடன்படிக்கை கீழே நம்ம வாழுகிறோம். அவன் எந்த உடன்படிக்கையில வாழ்ந்தான்? நியாயப்பிரமாணம் இருந்த உடன்படிக்கையில வாழ்ந்தாங்க. நமக்கு நம்முடைய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை. உங்களுக்கும் எனக்கும் பாவம் என்று எதுவுமே கிடையாது. ரைட்? திரும்ப அதை வாசிக்கட்டுமா? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ற வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மோடு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கவனன்ட் போட்டுட்டாருங்க. அதுக்கு என்ன கவனன்ட்? கவனன்ட் ஆஃப் கிரேஸ். கிருபை என்னது? அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. நிபந்தனை இல்லாத தேவ அன்பு, நிகரே இல்லாத தேவ ஆற்றல், நீ கற்பனை செய்ய முடியாத தேவ தயவு, இதுதாங்க கிருபை. நிபந்தனை இல்லா தேவ அன்பு, நிகரே இல்லா தேவ ஆற்றல், இணைய இல்லா தேவ தயவு, இவைகள் அன்றோ தேவ கிருபை. திரும்பவும் பாடட்டுமா? நீ எழுதி வச்சு பாடுங்க. பிசாசு பக்கத்துல வரமாட்டான், தரித்திரம் பக்கத்திலே வராது, கடங்கரங்க திரும்பி போயிருவாங்க. நிபந்தனை இல்லா தேவ அன்பு, நிகரே இல்லா தேவ தயவு, இணைய இல்லா தேவ ஆற்றல், இவைகள் அன்றோ தேவ கிருபை. இந்த கிருபையை நான் புரிஞ்சதுனால என்ன நடந்தது தெரியுமா? தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்கிறேன் நான். தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்கிறேன் நான். எண்ண முடியா வியாதிகள் விலகுது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, எண்ண முடியாத வியாதி போதிய I am fully qualified because of the அந்த கிரேஸ். கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு இல்லை. It is unlimited. It is unlimited. ஹல்லேலூயா. உனக்கு எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு ஒருவேளை தகுதி இல்லப்பா, எனக்கு தகுதியே கிடையாது. என் தகுதி எல்லாம் கிருபை தான். கிருபை என்னது? இலவசம், ஃப்ரீ கிஃப்ட். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா கிருபை. நல்லவர்களை விட பொல்லாதவர்கள் தாங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்? கிருபை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. See, இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கட்டுமா? ஒரு வசனம் வாசிப்போமா? ரொம்ப முக்கியமான ட்ரூத்.
நீங்க தேவ கிருபையை மட்டும் நீங்க அறியாததுனாலதான் நடுத்தருவுல நிக்கிறீங்க. தேவ கிருபையை அறிய முடியாதபடி இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அநேகருடைய ஊழியருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். வாசிக்கட்டுமா? முக்கியமான வசனம் கொலோசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். The book of Colossians chapter 1 verse 6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. இதுதான் நம்ம முக்கியம் பாருங்க. உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாக இருக்கிறது. முக்கியம், ரொம்ப முக்கியங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 4 நூற்றாண்டுங்க கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. கிருபை எனக்கு வேலை செய்யல. என்றைக்கு காரிஸ் பைபிள் காலேஜில் போய் இந்த புஸ்தகங்கள்லாம் படித்து அந்த கோர்ஸ் முடிச்சனோ, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்த, வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, குழப்பம் இல்லை, பயம் இல்லைங்க. என்னெல்லாம் வந்துட்டு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வந்துட்டு கிருபை. மான் கால்களை போல என் கால்கள் பலனடைந்து விட்டன. கிருபை. 120 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சுகத்தோடு பலத்தோடு வாழ போகிறேன் என்கிற விசுவாசம் வந்துட்டு எல்லாமே கிருபை. எல்லாமே கிருபை தாங்க. நீ ஒருவேளை கேட்கலாம், அங்கிள் அப்ப நான் பாவம் செய்யலாமா? ஒன்றை சொல்லட்டுமா? நீ பாவம் செய்யாதே என்பது பழைய ஏற்பாடு. உன்னாலே பாவம் செய்ய முடியாது என்பது புதிய ஏற்பாடு. வெரி இம்பார்ட்டன்ட். Don't sin is a Old Testament. You can't sin. It is New Testament. Read Romans 6:14 of the book of Romans. What does it say? Since you are not under law but under grace, sin cannot dominate you. You will dominate the sin. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அவன் செய்த அட்டூழியத்துக்கு அவனுக்கு 3 நேரம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். கொலை செய்தான், என்ன செய்யணும்? மரண தண்டனை கொடுக்கணும். விபச்சாரம் பண்ணா கல்லெறிஞ்சு கொள்ளணும். எல்லாமே மரண தண்டனை தானங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட இந்த வசனம் எனக்குள்ள போச்சு பாருங்க. இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லைன்னா, அல்லது அந்த ஒரு வசனம் எனக்கு மாம்சமாக மாறவில்லை என்றால், நான் குற்ற உணர்வுலே கடந்து அவிசுவாசத்தில் நிறைஞ்சு 5 பைசாவை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமலே சீரழிஞ்சு போயிருப்பேன். அப்படித்தான் இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு 4 நூற்றாண்டுல 25 வருஷம் நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர் நல்லவன்னு ருசி பார்க்கலப்பா. கிருபையை புரிஞ்சிட்டோம். காரிஸ் பைபிள் காலேஜ். காரிஸ் மீன்ஸ் கிரேஸ். நீங்க தமிழ்ல படிக்கணுமா? என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அமேசிங் கிரேஸ் பைபிள் காலேஜ் இருக்கு. தம்பி ரூசோ நடத்துறாருங்க. ஜாயின் பண்ணுங்க, வாழ்ந்து பாருங்களேன். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறலாம், என்ன கூப்பிடுங்க. அங்கிள், நான் காரிஸ் பைபிள் காலேஜில் படித்தேன், நான் அமேசிங் கிரேஸ் பைபிள் காலேஜில் படித்தேன், இந்த வியாதி போகலை. சான்ஸே கிடையாதுங்க. அப்படின்னா இந்த பைபிளே பொய்யாயிரும். அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? மேஜிக்லாம் நடக்காதுங்க. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்வீர்கள், சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீங்க. இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்களை நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. 3வது பாருங்க, நியூ டெஸ்டமென்ட் வந்துருவோம். இன்னைக்கு தலைப்பு என்ன? அந்த ஒரு வசனம் மட்டும் இல்லைன்னா, ரோமர் 8:30 மட்டும் இல்லைன்னா என்னுடைய வாழ்வு மிகவும் பொறுப்பு மிக்கது என்பதை அறிந்திருக்க மாட்டேன். எதை அறிந்திருக்க மாட்டேன்? என் வாழ்க்கையில் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அறிஞ்சிருக்க மாட்டேன். அது என்ன வசனம்? ரோமர் 8:30 நான் மனப்பாடம் செய்யிட்டேங்க. எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு, என்னை மகிமைப்படுத்திட்டாரு. நீங்க பாருங்க, மகிமை என்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறார் இல்லையா? அது எழுதியிருக்குது, அவருடைய நாமம் மகிமைப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ரைட்? அப்படி என்றால் என்ன பொருள்?
எப்போ I am fully qualified because God made Jesus my righteousness. That is God's righteousness. It comes only by faith. எப்பா இந்த தேவ நீதி என்பது விசுவாசத்தினால மாத்திரம் வரும். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே இயேசுவையே எனக்குள்ள தேவ நீதியாக வச்சிட்டாரு. எனவே நான் தேவ நீதிமான். எனவே நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். பழைய ஏற்பாட்டை சொன்னதை தான் இன்னும் பிரசங்கிக்கிறீங்க. என்ன பிரசங்கிக்க? என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான். வாழாவட்டி ஆயிடுவாங்க. நீனும் வாழ மாட்டான், உன் பிரசங்கத்தை கேட்குறவனும் வாழ மாட்டான். புதிய ஏற்பாட்டு வாங்க அருமையான சகோதரனே சகோதரியே, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேனார. இங்க 8:30 என்ன வாசிக்கிறோம்? எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிம்பிளா மகிமைனா என்னன்னு சொல்லட்டுமாங்க? You are fully qualified as well as you are fully empowered. For what purpose? To perform miracles like Jesus, and also more than that. For what purpose? To prove that the word of God is true. For what purpose? To establish his kingdom. தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்ய, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த வார்த்தையை நீ உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக நீ நீதிமான் ஆக்கப்பட்டது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு தேவன் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதற்காக வெளிப்பட்டார் தெரியுமா? ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லட்டுமா? டு பி எ கம்ப்ளீட் மாடல். ஒரு ஜெனரேஷன் வருது, புதிய ஏற்பாட்டை புதிய உடன்படிக்கை கீழே ஒரு சந்ததி வருது. அவர்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மாடலாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது முக்கியமான ஒரு காரணம். பிதாவை வெளிப்படுத்தவும் அவர் வெளிப்பட்டார், பாவிகளை விடுவிக்கவும் அவர் வெளிப்பட்டார், பாவிகளை ரட்சிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வெளிப்பட்டார். அதே போல உன்னை மகிமைப்படுத்த வெளிப்பட்டார்ப்பா. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு பழைய ஏற்பாட்டில், ஆபிரகாம் I will make your name great. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அந்த கூட்டத்தில் வந்துருங்க. ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் இருக்குங்க, ஒரு ஜாலி லைஃப் இருக்குங்க, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை இருக்கு. எதை வச்சு சொல்றேன்? நான் அனுபவிப்பது மாத்திரமல்ல, வியாதி இல்லாத, விரக்தி இல்லாத, விக்கினம் இல்லாத, விபத்து இல்லாத வாழ்க்கையை தேவனுடைய நாமத்தினால கிருப நான் அனுபவிப்பது மாத்திரமல்ல. அப்படித்தான் எழுதி இருக்குப்பா. எங்கப்பா எழுதி இருக்கு? சங்கீதம் 34:10. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தைங்க. ரோமர் 8:30. நீங்க எதெல்லாம் நம்புறீங்க? அதுல 4 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அதை வாசிக்கிறேன். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ, அப்போ முன்குறிக்கிறது ஒரு ஸ்டேஜ். அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், இல்ல அவர்களை அழைத்து இருக்கிறார். 3வது நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். 4வது மகிமைப்படுத்தி இருக்கிறார். ரைட்? நீங்க முதல் 2 ஸ்டேஜ் தான் ஏற்றுக்கொள்றீங்க. அநேக 2 ஸ்டேஜ் கூட ஏற்றுக்கொள்ளல. என்ன ப்ரீடெஸ்டைன் பண்ணாரா? என்ன முன்குறிச்சாரா? என்னை அழைத்தாரா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ முன்குறிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவள். அப்புறம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவள். அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க, அழைக்கப்பட்டிருக்கீங்க. அங்கே நின்றாதீங்க. நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே பழுது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ரைட்? 4வது ஸ்டேஜுக்கு வாங்கங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். He has glorified you. He is not going to glorify you. You are glorified person. எப்போ நீ என்னைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே தேவனுடைய மகிமையினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய். தேவ மகிமையை வீணாக்காதீங்க. ஜாலியான வியாதி, விரக்தி, விபத்து இல்லாத வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைத்து கொண்டு இருக்கிறார். சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிப்பாய். இன்னைக்கு உனக்கு 10 பேர் கடன்காரங்க உன்னை சேஸ் பண்றாங்களா? என் செய்தியை கேளு. தேவன் உன்னை பற்றி என்ன சொன்னாரோ அதை நீ ஏற்றுக்கொள்ளுவாப்பா. பயங்கர விசுவாசம் வந்துடும். திரும்பி பார்த்தா அங்க கடன்காரர்களே இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் மட்டும் என் கண்ணில் படலைன்னா கிருபை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்கிறேன். உடனே டிஸ்டர்ப் ஆயிடாது. என்னடா இவர் நான் அற்புதம் செய்யறேன்னு சொல்றாரு. எப்ப நீ தேவனாக இருக்கிறாய், நீ தான் அற்புதம் செய்யற. தேவன் பூமியில அற்புதம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க?
பேதுரு இதை புரிஞ்சிருந்தேன். எப்போ என்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, அது பரலோகத்தில் இல்லை, தேவனிடத்துல இருந்து என்னிடத்துல இருக்கு. அதனால தான் என்ன சொல்றா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்காத நாளே இல்லை அருமையானவர்களே. உங்கள் ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிறது தேவன் தந்த வெளிப்பாடுகள். அதாவது உங்களுக்காக, எனக்காகவும் சேர்த்துதான் 3 பேருக்காக வச்சுக்கிடுவோம். தேவனுக்காக, எனக்காக, உங்களுக்காக, இந்த 3 நபர்களுக்காக இரவும் பகலும் நான் வேதத்தை தியானிக்கிறேங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு தந்துட்டே இருக்காங்க. அதனால தான் நான் தைரியமா உங்களை சொல்றேன், யூ ஆர் ஏ வேர்ல்ட் ஷேக்கர். ஹல்லேலூயா. இணைந்து கொள்ளுங்கள். என்ன பார்க்க வேண்டியது இல்லைங்க, செய்திகளை கேளுங்க. சாக்கடைக்குள்ள இருக்க மாட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லாக இருப்பீர்கள். அப்படித்தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். 4வது வசனம். இந்த வசனம் என்னிடத்துல படலைன்னு வைங்களேன், நான் மிரக்கல் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். ரைட். இந்த வசனம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு, ஏன்னா இந்த வசனம் எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிடுச்சு. அநேகருக்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையா தான் இருக்கு, ஏட்டு சுரக்காயா தான் இருக்கு. அது மாமிசம் ஆகல, அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகல. கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாரா, கொம்பை வெட்டி போட்டா கோடரி மறந்துட்டு? இயேசு கிறிஸ்து அப்படி அற்புதம் செய்யலையே. அவர் செய்ததை விட பெரிய அற்புதம். கொம்பை வெட்டி போட்டா கோடரி, இரும்பு கோடரி மிதக்குதுங்க. இயேசு கிறிஸ்துடைய நிழல் பட்டு யாரும் சுகமானதாக பதிவு செய்யல. ஆனா பேதுரு போறான், எல்லாரும் சுகமானார்கள் எழுதியிருக்குங்க. நீ என்ன செய்வா, இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வாய். FNBV BYM IEM 50 வருஷத்துல செய்யாத ஊழியத்தை நீ 5 வருஷத்துல செய்திடலாம். ஏன் டூலை உனக்கு கையில கொடுத்து அனுப்புவோம். என்ன டூலு? செத்தவங்களை எழுப்புற டூலு. ரைட். எப்பா இயேசு கிறிஸ்து அந்த சிறுவன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீனை, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்போ பெண்கள் சிறுவர்கள்லாம் சேர்ந்தா 25000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாப்போ அவ்வளவு பேர் இவருக்கு பின்னால வந்துட்டாப்பா. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை செய்தாலே 25000 பேர் வந்துடுறான். அதை விட பெரிய அற்புதங்களை செஞ்சா 25 லட்சம் பேர் வந்துடுவான். நீ 10,000 சபையை நாட்டுறது சப்ப மேட்ரு. உனக்கு ஒரு பெரிய கொஸ்டின், எப்படி அங்கிள் என்னால் அற்புதம் செய்ய முடியும்? உன் மண்டையில குட்டணும். உனக்கு இவ்வளவு நேரம் நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்? உனக்கு 2 டவுட் இருக்குப்பா. என்ன டவுட்? அங்கிள் நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை. நல்லவனை அவர் தேடுறாரு. தூக்கி தூர போடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் நல்லவன் இல்லை, நான் பரிசுத்தவான் இல்லை. அப்போ உனக்கும் வசனத்துக்கு சம்பந்தமே இல்லையே. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அந்த அளவுக்கு யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட். அந்த அளவுக்கு யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். உன்னை அழைத்த உன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, உன்னுடைய மூத்த சகோதரன் சொல்றதை நீ நம்புறா? ரெடியா இருக்கியா? கை தூக்கு. நான் ஆண்டவரே, இந்த அண்ணன் சொல்றதை நான் நம்புறேன். ஏன்னா இது இயேசு சொன்னதுப்பா. நீங்கள் உலகத்திற்கு உப்பு. ஊத்தாங்கரைக்கு உப்பு இல்ல, உடங்குடிக்கு உப்பு இல்ல, உலகத்துக்கு உப்புப்பா, உலகத்துக்கு வெளிச்சம்பா. ரைட். வேற என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். வேற என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. வேற என்ன சொன்னாரு? நீ பேசினா போதும், பிரச்சனை தீர்ந்துரும். வேற என்ன சொன்னாரு? நீ பாவத்தை மன்னினாரு. வேற என்ன சொன்னாரு? வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாதுன்னாரு. வேற என்ன சொன்னாரு? உனக்கு சாவே கிடையாதுன்றார. நீ இந்த வார்த்தையை சீரியஸ் ஆயிடு மகனே, மகளே. ஜாலியான லைஃபுக்கு வாங்குங்க. அங்கிள் RSS காரங்க அடிப்பாங்களே, எப்படிப்பா உன்னை அடிப்பான்? எப்படி அடிப்பான்? நீ அவன் கண்ணை குருடாக்கிற மாட்டாயா? உன்னை கிரகாம் ஸ்ட்ரெயினை அடிக்க வந்த மாதிரி உன்னை அடிக்க வந்தா எங்க ட்ரைனிங் அப்புறம் என்ன செய்வா தெரியுமா? வந்துட்டாங்க, ஜீப்பை சுத்திட்டாங்க. நீனும் உன் பிள்ளைகளும் உன் ஜீப்பில் இருக்கிறீங்க, சுத்திட்டாங்க. நீ ஒரே ஒரு வார்த்தை செய்வா, எல்லாரும் குருடாகட்டும். 3 இடத்துல நடந்திருக்குங்க. என்னுடைய நாலேஜ் படி
நூற்றுக்கணக்கான இடங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க அநேக இடத்துல, நூற்றுக்கணக்கான இடத்துல குருடாக்கி இருப்பாரு. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, காஸ்பல் புக்ல கடைசி புக்கு யோவான், அதுல கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல, எப்பா 3 வருஷத்துல அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதுனா அந்த புஸ்தகங்கள் உலகமே கொள்ள. அதனாலதான் சொல்றேன், நூற்றுக்கணக்கான இடத்துல கண்களை குருடாக்கி தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். இதற்கு யாரை பயன்படுத்தினாரு? தேவன் டைரக்டா வேலை செய்யலப்பா. எலிசாவை பிடிக்க வந்துட்டாங்க சத்துருடைய சேனை. எலிசா சொல்றான், டோன்ட் வரி கேயாசி, பயப்படாத, இப்ப பாரு என்ன செய்யற, எல்லா கண்ணும் குருடாகட்டும். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கிரகாம் சேனை இன்னைக்கு எப்படி இருப்பாரு பாருங்க. இதை சொல்லி கொடுங்கப்பா, உங்க ஊழியர்களுக்கு சொல்லி கொடுங்க. இல்ல கையை தூக்கிட்டான், கல்லை எடுத்துட்டானா கையை இங்கே நிக்கட்டும், 10 நாள் இங்கே கையை நிக்கட்டும். ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. ஜாஸ் மினிஸ்ட்ரி வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தி, நான் உனக்கு 100 செய்தி அனுப்புறேன், நீ 100ஐயும் கேளு. 100வது செய்தி கேட்கும் போது உன் கை நார்மல் ஆயிருமான, ரட்சிக்கப்படுவான் அல்லவா, அவன் குடும்பம் ரட்சிக்கப்படுவோம் அல்லவா, அவனுடைய ஊர் ரட்சிக்கப்படுமே. இவனை தொந்தரவு பண்ண வாரான் யார்? பவுல, எலிமா. அவனு நல்ல ஹார்வெஸ்ட் தெரியுது, எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க. பிசாசு எலிமாவை எழுப்பி விடுறான். சிம்பிளா தீர்வு கொடுத்தா, சில காலம் குருடா இருக்கு தம்பி, பிரச்சனை சால்வ்டு. இதே வேலையைத்தானே இவரு அனுபவிச்சாரு தமஸ்கு வீதியில. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஐயா, தேவனுடைய வசனத்தை நீங்க சீரியஸ் ஆயிடுங்க. சில வசனங்கள் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில ஊழியமே இருந்திருக்காது, என் சரீரத்துல சுகமே இருந்திருக்கிறாரு, ஹல்லேலூயா, எனக்கு கார் இருந்திருக்காது, வீடு இருந்திருக்காதுங்க. இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு தேவன் என் மூலமாக உன்னை அழைக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.